நீர் கொடுத்து இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காய் கொடான ஒளி ஸ்தோத்திரம். அதிகாலையிலே தேடுகிறவன் கண்டடைவான் என்று உம்முடைய வேதத்திலே பார்க்கிறோம். அதிகாலையில் தேடுவது உமக்கு பிரியமான காரியம் என்று நாங்கள் காண்கிறோம். அப்படியாக அந்த அதிகாலை வேளையிலே எவ்வளவோ துன்பங்களும் துயரங்களும் போராட்டங்களும் இருந்தபோதிலும் ஆண்டவரே, ஆலயத்திலே வந்து உம்மை துதிக்க வேண்டும், உம்முடைய கிரியைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உடைய வசனங்களை கேட்க வேண்டும் ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உடைய ஞானம் வெளிப்படும்படியாய், உடைய குருவை வெளிப்படும்படியாய் கர்த்தர்தாமே கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்திலே கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய குருவை இறங்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி நான் பேச நினைக்கிறேன். அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அதிகாலையிலே எவ்வளவோ கஷ்டங்கள் என்றும் பாராமல், போராட்டங்கள் என்றும் பாராமல் ஆலயத்திலே வந்து நாம் துதிக்க வந்திருக்கிறோம். அதற்காக ஆண்டவர் நமக்கு உதவியாக இருக்கிறார். ஆகவே அதிகாலையிலே கிடைத்த வசனம் 1 யோவான் 3வது அதிகாரத்தை வாசிங்க. 1 யோவான் 3வது வசனம். கிடைக்கலையா? 3வது வசனம். இல்லை, இந்த வசனம் தான் இருக்கு. தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன் படி நடக்கிறவனும் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறான் பாக்கியவான். சமீபம், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிகவும் நமக்கு முக்கியமான ஒரு வார்த்தையாக செயல்படுகிறது. வாசிக்கிறவனாகவும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தைகளை வாசித்து கொண்டே தான் இருக்கிறோம். வாசிக்கிறவனும் கேட்கிறவன்ங்கிற பாயிண்ட்டை விட அதன்படி கிரியை செய்கிறவன் தான் ஆண்டவருக்கு பிரியம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே வாசித்தால் மட்டுமல்ல, அந்த வசனங்களை நாம் கேட்டால் மட்டுமல்ல, அதனுடைய விளைவுகள், அதனுடைய கிரியைகள், அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய என்னெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டும் என்று கடைசி வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருகிறோம், வசனங்களை வாசிக்கிறோம், கேட்கிறோம். ஆனாலும் அதை நம் இருதயத்திலே அதிகமாய் கொண்டு வர வேண்டும். அதன்படி நாம் நடக்க வேண்டும். அந்த கற்பனைகளை நாம் மீறக்கூடாது. உலகத்தில் நடக்கிற காரியங்கள், குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய காரியம்தான் நம்மளுக்கு மிக மிக முக்கியம். அந்த ஒரு வார்த்தையை நாம் ஆலயத்திலேயே வாசிக்கும் போது, அதை கேட்கும்போதும் அதை நம்ம நம்மளுடைய மனசிலே அது உட்கொள்ள வேண்டும். அந்த வசனங்களை நாம் கிரகிக்க வேண்டும். வீட்டுக்கு போனால் கூட இந்த வார்த்தை இப்படி பேசினது என்று அந்த வார்த்தை குறித்து நாம் அதிகமாக ஊக்கம் பண்ண வேண்டும். அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் அதை யோசிக்கிறார், நினைக்கிறார். வார்த்தை வாசிக்கிறவனோடு மட்டுமல்ல, கேட்கிறவனோடு மட்டும் அதன்படி கிரியை செய்கிறவனே உத்தமன். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையிலே ஒரே வார்த்தை தான். இதில் படி நடந்தவனா நாம் உண்மையிலே ஆண்டவருக்கு மகிமையுள்ள பிள்ளைகளாய் மாறிவிடுவோம் என்பது இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த காலவேளையிலே இந்த வார்த்தையை நாம் பேசுகிறோம். ஆனாலும் நாம் ஆலயத்திலே வந்து பேசுகிற வார்த்தைகள் வேறு, வெளியிலே போய் செய்கிற செயல்கள் வேறு, பெயர்கள் வேறு, நடக்கிற நடக்கைகள் வேறு. இதுவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அவருக்கு பிரியப்படுத்துகிற காரியம், அவரை நேசிக்கிற காரியம், அவரோடு இசைந்திருக்கிற காரியம் தான் அவருக்கு தேவையாகுது. என்னதான் ஆலயத்தில் நான் வந்து பைபிள் படித்தாலும், வேதம் வாசித்தாலும், வசனங்களை வாசித்தாலும், அதை அதே இடத்துல மறந்துவிட்டு நம்ம போன மனம் போன போக்கில் அது என் மனசும் மாம்சம் விரும்பினதை மட்டும் செய்து கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவனுடைய கிரியைகளை செய்ய முடியாமல் இருப்பது அவருடைய பார்வையிலே மிக மிக மோசமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
காலம் செல்லாது. சீக்கிரமாக உலகம் அழிகிற ஒரு கட்டத்திலே இருக்குது. இத்தனை வருஷம்தான் நீ இருக்குமான்னு யாராலையும் பெயர் சொல்ல முடியும். 2 வருஷமும் இருக்கலாம், 1 வருஷத்துல இருக்கலாம். ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் ஆதாயத்தில் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை பற்றி தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இந்த டிவி முதல் கொண்டு எல்லா இடத்திலையும் அந்த ஆண்டவருடைய வருகை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த வருகையை விட்ட ஆதிகால முதல்ல இருந்த வாசனைகளை காட்டிலும் வருகிற வார்த்தைகள் நமக்கு முக்கியமாக இருக்குது. ஏனென்றால் சீக்கிரமாய் வரப்போகிறார். நான் எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாமே சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். வேதங்களுக்கு வாசித்தால் மட்டுமல்ல, படித்தால் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவனே பாக்கியவான், எனக்கு பிரியமானவன் அப்படி என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இனி வருகிற காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்வோம், அதில் நன்மையாய் நடந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுவோம், துதிப்போம். அதிகாலையிலே நாம் தேடுகிறோம். அதோடு மட்டுமல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் அவர் மட்டும்தான் நம் உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டும். அவர் மட்டும்தான் நம்மோட பேச வேண்டும். உலக காரியங்களோ, உலக விஷயங்களோ, உலகத்தினர் ஒவ்வொன்றையும் நாம் நினைக்கவே கூடாது. அப்படி நினைத்தோம்னா ஆண்டவர் நம்மளே ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி நாம் தீர்க்கதரிசிகளாகவும் பெரிய பரிசுத்தவான்களாகவும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாகவும் நாம் நடப்போம். உலகத்திலே ஆண்டவர் நம்மளுக்கு என்னென்னமா வேணுமோ அதையெல்லாம் அவர் செய்கிறார், அதை அவர் பார்த்துக்கொள்ளும். ஆனாலும் ஆண்டவரை நாம் மறவாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்ம ஒட்டை எதிர்பார்க்கிற ஒரு காரியம். உலக காரியங்கள், சொந்த காரியங்கள், வீட்டு காரியங்கள் அல்லது பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் முக்கியமானவராக இருக்கிறவர். அது காலம் கடைசியாகிவிட்டது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு செய்யும் பலன் என்னோட கூட வருகிறது என்கிற வார்த்தை இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். வேதங்களை இந்த வெளிப்படுத்தல் ஆகத்தில் படித்தீங்கன்னா இதுக்கு முன்னே இருக்கிற ஆகமங்கள் எல்லாம் காட்டி இதுவரை நடந்தது, இனிமேல் நடப்பது வெளிப்படுத்தல் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு வார்த்தைகள். அதை நாம் உட்கொண்ட விதமானால் உண்மையிலேயே பரலோக ராட்சியத்துக்கு நாம் தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாறிவிடுவோம்.